சுவானக்கா மக்களே, என்ன மக்களே, அனைவரும் நலமா? எனக்கு தெரிஞ்சு உங்கள பல பேர் என் மேல செம்ம கான்ல இருப்பீங்க. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா கடந்த ஒரு மாதமா நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோ போடல. அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் சென்னையிலே இல்ல. நான் வந்து கொஞ்சம் நேட்டிவ்ல இருந்தேன். கசின் ஒருத்தவங்களுக்கான மேரேஜ் அப்படிங்கறதுனால ஃபுல்லாவே நேட்டிவ்லயே இருந்துட்டேன். நேத்து தான் சென்னை பக்கமா வந்தேன். வந்து பார்த்தா பிக் பாஸ் சைட்ல இருந்து ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோ பார்த்தானே எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது? இப்பதான் பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு அதுக்குள்ள பிக் பாஸ் சீசன் 10னா 9 கடந்து வர்றதுக்கு முன்னாடியே படாத பாடுபட்டோம். ஏன்னா அந்த மாதிரி ஆட்களை தான் இறக்கி வச்சு நம்மளை போட்டு பாடா படுத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள சீசன் 10 சொல்லிட்டு பயந்து போய் இந்த ப்ரோமோ ஓபன் பண்ணேன். பார்த்தா தெலுங்குல போன வருஷம் ஒரு ஷோ நடத்தினாங்கல்ல, அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம தமிழ்லயும் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா தமிழுக்கு முன்னாடி மலையாளத்திலே இந்த ப்ரோமோ விட்டுட்டாங்க. இப்போ தெலுங்கு தான் இந்த ஷோ வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதான் நம்ம சைட்ல மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்கல்ல, இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள காமனர்ஸை எப்பதான் விடுவீங்க, காமனர்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த வகையில தெலுங்கு வந்து லாஸ்ட் சீசன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிக் பாஸ் அக்கினி பரிச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி நடத்திருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம அதை பத்தி கூட பேசியிருந்தோம். அது வந்து ஒரு 15 எபிசோட் கொண்ட ஒரு ஷோ. ஓகேவா? காமனர்ஸ்ல இருந்து ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணி அந்த ஷோல போட்டு அதுக்கு ஒரு 3 ஜட்ஜையுமே எடுப்பாங்க. ஆக்சுவலா தெலுங்குல வந்து ஆல்ரெடி அந்த தெலுங்கு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண ஒருத்தவங்க எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு 3 ஜட்ஜையுமே எடுத்து போட்டு ஒரு ஷோ மாதிரி நடத்துவாங்க. ஓகேவா? அந்த ஷோ வந்து 15 எபிசோட் போகும். அதுல நிறைய டாஸ்க் மட்டும் தான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் இந்த ஷோ ஒரு பிக் பாஸ் மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த ஷோ வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரிலாம் நடக்காது. இது சும்மா நார்மலா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அந்த 15 பேரை சைட்ல உட்கார வச்சு சின்ன சின்ன டாஸ்கை கொடுத்து நடத்துவாங்க. இப்படிதான் அந்த ஷோ கொண்டு போவாங்க. தெலுங்குல நான் பார்த்த வரைக்கும் ஆக்சுவலா அப்படிதான் கொண்டு போனாங்க. டாஸ்க் எல்லாமே சும்மா ஃபன் டாஸ்க், காமெடி டாஸ்க், ஒரு மாதிரிப்பட்ட டாஸ்கா தான் இருக்கும். ஓகேவா? நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம பிக் பாஸ்ல வந்த பல டாஸ்க் அங்க இருந்திருக்கும். அந்த மாதிரி டாஸ்கை கொடுத்து அந்த டாஸ்க்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா, யார் நல்லா ஸ்கோர் பண்றா, இது மூலமா அப்படி செலக்ட் பண்ணி கடைசியில யார் அந்த ஷோல வின் பண்றாங்களோ அவங்கள வந்து உண்மையான பிக் பாஸ்க்குள்ள தூக்கி கொண்டு போடுவாங்க. ஓகேவா? தெலுங்குல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த அக்னி பரிச்சால வின் பண்ணவர் தான் அந்த டைட்டிலும் வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அப்படி இருக்கும்போது மலையாளம் பிக் பாஸ் வந்து நமக்கு முன்னாடியே ப்ரோமோ விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரம் இருக்கிறேன். நீங்க 2 வாரமா 3 வாரத்துக்கு முன்னாடியே மலையாளம் பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்த போறோம், காமனர்ஸ் ஆகி நீங்க இந்த ஷோக்குள்ள வரலாம், இதுல வின் பண்ணி நீங்க பிக் பாஸ்க்குள்ள போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ விட்டுட்டாங்க. நம்ம ஆட்கள் இப்பதான் திரும்பி கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு இல்ல, மலையாளம் பிக் பாஸ்ல ஏதாவது ஒன்று வச்சப்பறதான் நம்ம இதுல வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மலையாளம் பிக் பாஸ் நடத்துறவங்களும் தமிழ் பிக் பாஸ் நடத்துறவங்களும் ஒண்ணுதான். ஸோ அந்த வகையில் மலையாளம் பிக் பாஸ் ஆல்ரெடி அந்த ப்ரோமோ விட்டாங்க. தமிழ் பிக் பாஸ்ல நேத்து தான் அந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. பட் இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே பல பேருக்கு குழப்பம். அப்போ இதுதான் பிக் பாஸ் சீசன் 10. அப்போ பிக் பாஸ் சீசன் 10 கிடையாதா? அப்போ இந்த ஷோவை இப்பவே ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இந்த ஷோ எத்தனை நாட்கள் போகும்? இந்த ஷோவை யார் ஹோஸ்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ள கிளம்பி இருக்கு. அது நேத்து என்னால இன்ஸ்டாகிராம்ல கவனிக்க முடிஞ்சு. நீங்க யோசிக்கலாம், யோ இவ்வளவு பேசுறிய, நேத்து அந்த ப்ரோமோ வந்து ஏன் நீ நேத்து வீடியோ போடலன்னா, நேத்து தான் சென்னையில இருந்து வந்தோடனே செம ஃபீவர், கோல்டு. இப்போ கூட என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கும் வீடியோ போடலன்னா நீங்கள் என்ன காரி துப்பிடுவீங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் சரி ஓகே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, களத்தில் இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறோம். உங்களுக்குள்ள இருக்க அந்த பல குழப்பங்கள், இந்த பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த ஷோ எப்படி கொண்டு போவாங்க, இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 10 வருமா, இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விளக்கத்தை கொடுக்கறது தான் இந்த ஷோவை கொண்டு வந்திருக்கேன். போயிடலாமா வீடியோக்குள்ள? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையாவே எனக்கு ஃபீவர் தான் கைஸ். நீங்க நம்பளாலும் சரி நம்பாட்டியும் சரி, செம்ம கோல்டு, மூக்குக்கெல்லாம் ஒரு மாதிரி சிமெண்ட் போட்ட மாதிரி அடைச்சு தான் வச்சிருக்குது. சரி ஓகே, இந்த பிக் பாஸ் காமன் மேன் இந்த ஷோ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஆக்சுவலா என்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 10 இருக்குல்ல, அந்த 10 எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஷோவை நடத்தணும். ஏன்னா பிக் பாஸ் அக்னி பரிச்சா இந்த தெலுங்கு இருக்குல்ல, தெலுங்குல வந்து அப்படிதான் நடத்தியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவல் பிக் பாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த அக்னி பரிச்சா ஷோவை வச்சு அதில் வின் பண்ணால கரெக்டாக 2 நாளில் அந்த ஆக்சுவல் பிக் பாஸ்ல தூக்கி கொண்டு போட்டாங்க. அப்படிதான் கன்டினியூ பண்ணாங்க. அப்படி கன்டினியூ பண்ணாதான் மக்களுமே அந்த ஷோவை தொடர்ந்து பார்ப்பாங்க. பட் நம்ம சைடில் என்னன்னா ப்ரோமோவை இப்போவே அள்ளி விட்டுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. சரி, நம்ம சைடாச்சும் பரவாயில்ல, மலையாளம் சைட்லயும் இப்பவே அள்ளி விட்டாங்க. அப்போ எனக்கு என்னமோ மலையாளம் பிக் பாஸும் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அப்படியே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. நம்ம சைடில் அப்படியே ஒரு இதை கிளப்பிடுறது தான் இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ப்ரொமோ இவ்வளோ சீக்கிரம் விட்டுருக்காங்கன்னா, இது வந்து காமன் மேன், அதாவது காமனர்ஸ்க்கான ஒரு ஷோ, நமக்கான ஒரு ஷோ. நம்ம எல்லாரும் தான் அந்த ஷோக்கு அப்ளை பண்ணி அந்த ஷோக்குள்ளே போக போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கள இந்த ப்ரொமோவில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு இமெயில் ஐடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஏன் இந்த ஷோக்குள்ளே போகணும், இந்த ஷோக்குள்ளே போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக எடுத்து நீங்கள் அந்த இமெயிலுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அவங்க பார்த்து சரி ஓகே இந்த பையன் ஏதோ பண்ணுறான்ப்பா உள்ள தூக்கி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்களை இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேரை தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு மேலே அள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கூப்பிட்டு உங்களை அந்த ஷோவில் போட்டு டாஸ்க் எல்லாம் கொடுத்து அந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கான அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எலிமினேட் ஆகப்படுறீங்களா இல்லை செலக்ட் ஆகப்படுறீங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த ஷோவில் தான் நம்ம பார்த்தாகணும். பட் இந்த ஷோக்கு நீங்கள் எலிஜிபிளான ஆளாக இருக்கணும்னா நீங்கள் நல்லபடியான ஒரு வீடியோவை கொடுங்க. சும்மா மாப்பிள நானும் பிக் பாஸ்க்கு வர பாப்பிளே அப்பெல்லாம் வீடியோ போட்டிங்கன்னா ஒருத்தரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. கிளியர் கட்டாக உங்கள் கையில் என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுவீங்க, லீலைகள் இருக்குமா, சரி அதாவது உங்ககிட்ட காமெடி இருக்குமா, மிட் நைட் மசாலா அப்படி சொல்ல வரல, உங்ககிட்ட கண்டென்ட் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த வீடியோலேயே சொல்லிடணும். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் கொடுத்துடணும். நாயை குலைக்க விடுவீங்களா, நைட்டு உங்களால் நாய் குலைக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் அந்த வீடியோவில் வச்சுட்டீங்கன்னா அவங்க வந்து பார்த்து சரி ஓகே வேண்டாம் ஏதோ இருக்குப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தெளிவான வீடியோ அப்லோட் பண்ணுங்க. நம்மளும் அப்லோட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். யோசித்து முடிவு பண்ணலாம். ஓகேவா, சரி ஓகே. இந்த ஷோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை. உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போவே ப்ரொமோ விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கான ஒரு இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா தெலுங்கில் நடந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இவங்க மாற்ற மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து பெருசாக யோசிக்கவே மாட்டுக்காங்க. நானும் கடந்த ஒரு 4 சீசனாக கவனிச்சிட்டேன். மற்ற பிக் பாஸ்லாம் என்ன நடக்குதோ அதெல்லாம் அள்ளி கொண்டு நீங்கள் போட்டு தமிழ் பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காங்க. முக்கியமாக மலையாள பிக் பாஸ்ல ஏதாவது நடந்துச்சுன்னா தூக்கு நல்லா இருக்குப்பா அந்த கண்டென்ட் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து நம்ம பிக் பாஸ்ல போட்டுருவாங்க. அது டாஸ்கோ இல்லை ஏதாச்சும் ஊரில் வந்து ஏதாச்சும் ஏற்றி விடுறதுக்கான ஸ்கிரிப்டான வேலையோ எது இருந்தாலும் அது மற்ற சீசனில் நடக்கிறத பிறகு தான் இங்கே கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. ஓனாக யோசிக்கவே மாட்டுக்காங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் ஓனாக யோசிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. புதுசாக பண்ணீங்கன்னா தான் மக்களுக்கு பிடிக்கும். பழசே அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது. ஆல்ரெடி லாஸ்ட் சீசனே அப்பா நாங்கள் கடந்து வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, இந்த காமனர் ஷோவில் எத்தனை பேர் அப்புறம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 பேரை இந்த ஷோக்குள்ள எடுக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக யார் வின் பண்ணுறாங்களோ அந்த ஒரு நபரை பிக் பாஸ் சீசன் 10 கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஹோஸ்ட் யார் ப்ரோ பண்ணுவா, அதாவது ஜட்ஜா யார் உட்காந்துருப்பான்னா அது விஜய் சேதுபதி அவர்கள் கிடையாது. அவர் வந்து பிக் பாஸ்க்கு தான் வருவார். ஓகேவா, அவர் வந்து இங்கே வர வாய்ப்பு இல்லை. இந்த காமன் மேன் ஷோக்கு புதுசாக ஒரு 3 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஜட்ஜுன்னு சொல்லிட்டு எங்கே இருந்தால் பறக்கிட்டு வருவாங்க. ஐ திங்க் டைட்டில் வின் பண்ணவங்க, அதாவது பழைய சீசன்லாம் டைட்டில் வின் பண்ணவங்க, இல்லை ரன்னர் அப் ஆனவங்க, இல்லை வேற ஏதாவது ஷோவில் வந்து நல்லபடியாக ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆட்கள், இந்த மாதிரி ஆட்களை தான் எங்கே இருந்தாச்சும் பறக்கிட்டு வந்து இந்த காமன் மேன் ஷோவில் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ சேதுபதி அவர்கள் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாஸ்க் எல்லாமே ரொம்ப டம்மியாக தாங்க இருந்துச்சு. நான் தெலுங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன். ரொம்ப டம்மியாக தான் இருந்துச்சு. நிறையா உருளைக்கிழங்க மொத்தமாக கொட்டி வச்சு இத்தனை கிலோ உருளைக்கிழங்கு வைங்க, அள்ளி நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கணும், அந்த கிலோ வெயிட் பண்ணி பார்க்கணும், அவங்க கொடுத்த கிலோகிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வின்னு, அந்த மாதிரி தான். ரொம்ப டம்மி தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக அந்த மாதிரிலாம் இருக்காது. டாஸ்க் அப்படிங்கிறது ஃபயராக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏதோ நடத்துனாங்க. பட் தெலுங்கு நல்லா இருந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த அக்னி பரிச்சா ஷோ வந்து கொஞ்சம் நல்லா இருந்து நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஆட்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இந்த காமன் மேன் ஷோவில் எனக்கான ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. லாஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டென்ட்டுக்காக கண்டதெல்லாம் அள்ளி உள்ளே போட்டுருந்துருப்பாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியல, ரொம்ப கன்றாவியாக போயிட்டு இருந்து. ஸோ அதனால் இந்த சீசனுமே இந்த காமன் மேன் ஷோக்கு கண்டதெல்லாம் அள்ளி போட்டுறாதீங்க. உண்மையாகவே திறமை இருக்க நிறைய பேர் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்கள இருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டென்ட்டுக்கும் ஆள் வேணும், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு கண்டதை அள்ளி போடாதீங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் திறமை இருக்காலும் கண்டென்ட் கொடுக்குறவங்க இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் தூக்கி அவங்கள உள்ளே போட்டு அவங்கள வச்சு வேணால் கண்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் ஷோ பார்க்க முடியும். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, மக்கள் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாகி தான் அந்த ஷோவை பார்த்தாங்க. ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்கு நம்மளாம் அடிக்ட் ஆகிட்டோம். ஓகேவா, அந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே ஒரு 2-3 மாதத்துலேயே டக்குன்னு அடுத்த ஒரு 3 மாதம் இதுதான் நம்மளை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி போட்டாலும் மக்கள் வந்து ஏதாவது பண்ணி வெறுப்பாய் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் வெறுப்பேற்றுற மாதிரி ஆட்களை உள்ளே போடாதீங்க. அது லாஸ்ட் சீசனே ஒரு மாதிரி அழுகி போச்சு. இந்த சீசனும் அந்த அழுகுன படத்தை உள்ளே போடாமல்
கொஞ்சம் நல்லபடியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காமன் மேன் ஷோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மேபி அடுத்த ஏதாச்சும் ஒரு ப்ரொமோ விட்டாங்கன்னா அந்த ப்ரொமோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அக்னி பரீட்சால அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பல பேர் வீடியோ சென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த வீடியோவெல்லாம் அடுத்த ஒரு ப்ரொமோ மாதிரி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை செலக்ட் பண்ணி தான் அந்த ஷோவை கொண்டு போனாங்க. பட் தெலுங்குல ஆக்சுவல் பிக் பாஸ்க்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஷோவை நடத்துனாங்க. இங்கே நமக்கு வந்து அக்டோபர் 5 போல தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்க்க போனால் செப்டம்பரில் தான் அந்த ஷோ வைக்கணும். பட் ஜூன்லேயே ப்ரொமோ விட்டு வச்சுருக்காங்க. என்ன கதை அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஃபுல்லாக இழுத்து கொண்டு வந்து ஜூலை அந்த மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போய் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குங்க. எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் வீடியோ அனுப்ப போகிறீங்களா, உங்களுக்கும் உள்ளே போக ஆசை இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் நான் வந்து வீடியோ அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. நிறைய திறமைகள் உள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ அனுப்பலாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குமான்னு தெரில. பட் எனக்கு இன்னும் ஃபீவர் கோல்டு எதுவுமே சரியாகலை. உங்களுக்காக தான் இந்த வீடியோவோட வந்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் கன்னிவாக ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கான சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்சால் இந்த வீக்கெண்டில் ஒரு லைவ் வரலாம் மக்கள். லைவ் வந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.